இயேசுவின் நாமத்திலே ஹோப் டிவியின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு அருமையான ஒரு வேத பாடத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேத பாட நிகழ்ச்சிக்கு நம் மத்தியிலே அருமையான 4 நண்பர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? என்னோட பேர் ரூபன், நான் தஞ்சாவூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் இம்மானுவேல், நானும் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோட பேர் ஸ்ரீகாந்த், நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய பெயர் டேனியல், கும்பகோணத்திலிருந்து வருகிறேன். எல்லோரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க, நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 4 வசனம் 46 முதல் 54 வரைக்கும். யோவான் 4 46 முதல் 54. ஓகே, நம்ம போன வகுப்பில் ஒரு அருமையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யாரை பற்றி படித்தோம்? நேயர்களுக்கு உங்களால் சொல்ல முடியுமா? முக்கியமான நபர் யார்? ராஜாவா, ராஜாவிட்ட வேலை செய்கிற மனுஷனா, அல்லது அவங்களுடைய மகனா? ராஜாட்ட ஓகே, ராஜாட்ட வேலை செய்யக்கூடிய மனுஷன். சரி, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு இல்லை. அவருக்கு இல்லை. அப்போ யாருக்கு தான் பிரச்சனை? அவருடைய மகனுக்கு தான். அவருடைய மகனுக்கு தான் பிரச்சனை. சரிங்களா ஸ்ரீகாந்த்? அந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனையா, இல்லை ரொம்ப மோசமான பிரச்சனையா? மோசமான. பைபிள் சொல்லுது மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுது. டைசன், நீங்கள் சொல்லுங்கள். மரண அவஸ்தை அவங்க மகன் பட்டிருக்கிறாப்புல. உடனே இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் வச்சார். அந்த விண்ணப்பம் கேட்டாரா கேட்கலையா ஆண்டவர்? முதல் விண்ணப்பத்தை ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கல. முதல் விண்ணப்பத்தை கேட்கும் பொழுது பதில் கொடுக்கல. 2வது முறை விண்ணப்பம் வச்சாரா? ஆமாம், 2வது முறை விண்ணப்பம் வச்சாரு. அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். சரி, அந்த மனுஷன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு சுகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போய் சுகமாக்கினாரா, இல்லை இருந்த இடத்துல இருந்தே சுகமாக்கிட்டாரா? இயேசு இருந்த இடத்துல இருந்தே சுகமாக்கிட்டாருன்றது பார்த்துருவோம். சரிங்களா? சரி, போன பாடத்தில் நீங்கள் ஏதாவது பாடத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? ஸ்ரீகாந்த், நீங்கள் சொல்ல முடியுமா? போன பாடத்தில் நம்ம யார் ஆண்டவர்ன்ற விஷயத்தை கற்றுக்கிட்டோமா? ஆமாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி புதுசாக வந்திருக்கலாம் நேயர்கள், அவங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். ஹூ இஸ் காட்? ஆண்டவர்னா யார்? அந்த ராஜாவுடைய மனுஷன் ஆண்டவரே அப்படின்ற வார்த்தையை அவன் சொன்னான் இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்னா யார்? ஆண்டவர் யாருன்னா நம்மளுடைய தப்பு அவர் காட்டுவார். ஆண்டவர்னா நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பவர் தான் தெய்வம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ரூபன், நீங்கள் சொல்லுங்கள். முதல் முறை ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை வச்சாப்புல ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? கொடுக்கல இல்லையா? சரி, இப்போ அது ஏன் கொடுக்கல? அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் திட்டினார். என்ன, அதை தான் அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போ முதல் முறை விண்ணப்பம் வைக்கும் பொழுது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அவன் தவறை சுட்டி காண்பித்தார். ஆண்டவர்னா தவறை சுட்டி காண்பிப்பவர் தான் ஆண்டவர். அதை அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அவனுக்கு பதில் ஆண்டவர் கொடுத்தார். சரி, அப்போ 46 ஆரம்பித்தோம். நம்ம போய் 50 போய் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 50லேருந்து 54 வரைக்கும் கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்க போகிறோம். வசனம் 50 முதல் 54 வரைக்கும் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் விசுவாசித்தானே, ராஜாவுடைய மனுஷன் விசுவாசித்தானே. இந்த ராஜாவுடைய மனுஷன் அவன் பெற்றுக்கொண்ட 4 ஆசீர்வாதம், 4 ஆசீர்வாதங்கள் அல்ல, 4 ஆசீர்வாதம் வச்சுக்கலாமே, 4 blessings. அவன் பெற்றுக்கொண்ட 4 ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். அவன் முதல்ல விசுவாசியாக வரல. ஆண்டவர் திட்டினார். அந்த திட்டே விசுவாசமாக மாற்றிக்கிட்டான். ஆண்டவர் இப்போ எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? 4 கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த 4 ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணும்னா வசனம் நான் 50லேருந்து நம்ம வாசிக்கலாம். நான் 50 வாசிக்கிறேன். அதற்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வசனம் வாசிக்கலாமா? ஓகே, நான் 50 வாசிக்கிறேன். 51 ரூபன் வாசிப்பாங்க. 52 டைசன் வாசிங்க.
இப்படி நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். ஓகே, நான் வாசிக்கிறேன். வசனம் 50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 51 ரூபன் வாசிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். So the father knew that it was at the same hour in the which Jesus said unto him, Thy son liveth, and himself believed, and his whole house. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஓகே, வசனம் 50 முதல் வசனம் 54 வரைக்கும் பார்த்தோம்னா அதில் 4 ஆசீர்வாதம் இருக்குது. அவிசுவாசியாக இருந்தான், விசுவாசியாக மாறினான், ஆண்டவர் வார்த்தையை அவன் நம்பி போனான் அப்படின்னு சொல்லுது. சரி, முதல்ல எளிமையான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம இப்படி வரலாம். ஆசீர்வாதம் நம்பர் 1 இது எங்கே இருக்குது அப்படின்னா வசனம் 50 இருக்கு. ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். என்ன ஆசீர்வாதம்? பைபிள் சொல்லுது, நீ போகலாம், உன் குமாரன் டேஷ் பிழைத்திருக்கிறான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஏன்னா அப்போ குமாரன் என்ன ஆச்சுன்னா பிழைத்திருக்கிறான். குமாரன் பிழைத்திருக்கிறான். அதுக்கு தானே வந்தான் அவன். எங்கள் பையன் சுகமாகணும், ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாப்புல, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். அது அவன் பெற்றுக்கொண்ட முதலாவது ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் எத்தனை இருக்குது அப்படின்னா இன்னும் 3 என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ 2வது ஆசீர்வாதம் பாருங்கள். என்ன இது ஆசீர்வாதமா அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் நம்பர் 2 அங்கேயே வார்த்தை சொல்லுச்சு, வசனம் 50 சொல்லுச்சு, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான் அப்படின்னு சொல்லுது இருக்குன்னு. அப்போ அவன்கிட்ட நம்பிக்கை, விசுவாசம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ அந்த நம்பி போனான் இருக்குல்ல, அந்த விசுவாசம் அதில் எப்படியோ காட்டுறாப்புல, விசுவாசம் எப்படியோ காண்பிக்கிறாப்புல. ஏன்னா பைபிள் வந்து ஒரு வசனம் சொல்லுது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருக்குல்ல, ஜேம்ஸ் சாப்டர் 2, யாக்கோபு 2, யாக்கோபு 2 யாக்கோபு 2 வசனம் 26 டேனியல் வாசிங்க. யாக்கோபு 2 இந்த விசுவாசம் என்ன செய்யும் பாருங்களேன். யாக்கோபு 2 வசனம் 2 26. அந்தபடியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்போ ஒருத்தர்கிட்ட விசுவாசம்னு ஒன்று இருக்குமானால் அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படும்? கிரியைகளில் வெளிப்படும். இப்போ யார் வார்த்தையை நம்பி போனான்? நம்ம பைபிள் டெக்ஸ்ட் படி யார் நம்பி போனான்? ராஜாவுடைய மனுஷன் அப்பா வார்த்தையை நம்பி போகிறார். அப்போ அவர்கிட்ட விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அவன்கிட்ட அந்த விசுவாசம் இருக்குமானால் கிரியைகள் வந்துச்சா வரலையா? கிரியைகள் வந்துச்சா வரலையா? பாருங்க, எங்க தெரியுமா கிரியை வந்துச்சு? வசனம் 51 வாசிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போகலாம்ப்பா சொல்லிட்டார். உன் குமாரன் பிழைச்சிக்கிட்டாப்புல, நீ போ. வந்து உன் குமாரன் வந்து ஹீல் ஆயிடுச்சு. இவர் உடனே போகிறார். இப்போ போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆட்கள்லாம் புறப்பட்டு வராங்க, குமாரன் பிழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நியூஸு அவனுக்கு ஏதாவது சந்தோஷத்தை கொடுத்துருக்குமா? இல்லை சந்தோஷம் ஏற்கனவே வந்துச்சா? என்ன சொல்ற? அந்த சந்தோஷம் ஏற்கனவே வந்திருக்குமா? எப்படி சொல்றீங்க ரூபன்? அந்த சந்தோஷம் பெருசாலாம் கிடையாது. அவனுக்கு சந்தோஷம் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லி தெரியும் உங்களுக்கு? போயிட்டாரு,
அங்கே சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதுதான் அந்த வேலைக்காரன் வந்து சொன்னதுனால இவருக்கு சந்தோஷமா இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு அதை வச்சு சுகமாயிருப்பான் அங்கேயே சந்தோஷமா? எப்போ சந்தோஷம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு அதனால சந்தோஷம். இது ஒரு பெரிய இம்பேக்டே ஒன்றும் ஏற்படுத்தாது. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இவன் எப்போ போனான்னு பாருங்கள். நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆசீர்வாதம் 2வது அவன் சுதந்திரிச்சுக்க போகிறான். என்ன விஷயம்னு பாருங்கள், வசனம் 52. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். அப்படின்னா இவர் அவங்க வீட்டுக்கு அதே நாள் போகிறாரா, 2வது நாள் போகிறாரா, அடுத்த நாள் போகிறார். சரிங்களா? இங்கே தான் கொஞ்சம் ஜாகிரஃபி போய் பார்க்கணும். சரிங்களா? இவன் இயேசுவை பார்த்தது எந்த இடம், இவனுடைய வீடு எந்த இடம், கொஞ்சம் ஜாகிரஃபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆனால் இவன் அன்னைக்கே போயிருக்க வேண்டியவன் அன்னைக்கு போகாமல் இவர் சாவகாசமாக என்ன பண்ணுறாருனா அடுத்த நாள் போகிறாருன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா விசுவாசம் இல்லையா? இப்படி வைப்போம். ஆண்டவர் வந்து நம்ம மகளை தான் சுகமாக்கியிருக்காருன்னு வச்சுப்போம். ஆண்டவர் நீ போப்பா, வீட்டுக்கு போப்பா, உன் பையன் சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். கிடுன்னு ஓடி போய் பார்ப்பீங்களா? டக்குன்னு வீடியோ கால் போட்டு அம்மா பையனை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? விசுவாசி கேட்க மாட்டான். ஏன்னா எவர் ஒருத்தர் என் தப்பை சுட்டி காண்பித்தாரோ, எவர் ஒருத்தர் நீ போப்பா பையன் சுகமாயிட்டான்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையே சுகமாக்கிரும். ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறாரு. இவன் போய் உட்காந்து டெஸ்ட்டு வெரிஃபை கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டான். ஏன்னா ஆண்டவர் சுகமாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலையை பார்க்குறேன். பையனுக்கு என்ன தேவை, நான் எதாவது வாங்கிட்டு போகிறேன், நான் எதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவன் அப்படியே என்ன செய்கிறான், அவன் போகிறான். என்ன பார்க்குறோன்னா அவன் அன்னைக்கே போயிருக்கலாம், ஆனால் அன்னைக்கு போகலை, அடுத்த நாள் தான் போகிறான். அப்படின்னா அவன் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான் சொல்லுங்கள்? அவன் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான்? அவனுடைய கிரியைகள் வழியாக வெளிப்படுத்தினான். அப்போ அவன் பெற்றுக்கொண்ட 2வது ஆசீர்வாதம் வசனம், அந்த நேற்றுன்ற வார்த்தை எங்கே வருது? 52 வருதா? 52 கிரியைகள், விசுவாச கிரியைகள். முதல்ல அவங்க பையன் பிழைச்சிருக்கிறான். இப்போ அவனுக்குள்ள நம்பிக்கை வேறொன்று இருந்ததுனால இப்போ அது செயலில் காட்ட வருது. ஒர்க்ஸ். எங்கெல்லாம் ஃபெய்த் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? விசுவாசம். இப்போ பைபிளில் ஒரு வசனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இருக்குது, கர்த்தாவே கர்த்தாவே 44 தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, அப்படி 44 பிசாசுகளை துரத்தினோமே. சும்மா பேச்சில் சொல்லாதப்பா, என்னுடைய சித்தத்தை நீ செஞ்சியா, என்னுடைய சித்தத்தை செஞ்சியா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அற்புதமாக பேசுவாங்க, அற்புதமாக பாடுவாங்க, அவங்கள மாதிரி பிரசங்கியார்கள் கூட இருக்க முடியாது. ஆனால் உண்மையான விசுவாசம் வரும். எப்படி வரும்? இந்த ராஜாவுடைய மனுஷன்ட்ட வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, நான் மற்ற வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அவன் செயலில் காமிச்சான் பாருங்க. அந்த செயலில் தான் விசுவாசம் காண்பிக்கும். உண்மையிலேயே விசுவாசம் வருமானால் அந்த விசுவாசம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிக்கும். நாம் எங்கே விழுறோமோ அங்கே தூக்கி பிடிப்போம். சும்மா ஆண்டவரே ஆண்டவரே கிடையாது, ஆண்டவரே ஆண்டவரேன்றதை செயலில் காட்டும். உண்மையான விசுவாசம் எங்கே விழுந்தோமோ அங்கே எழுந்து நிற்க வைக்கும். அப்போ முதல் ஆசீர்வாதம் அவங்க குமாரன் பையன் சுகமாயிட்டான். 2வது ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் கிரியைகள் வர ஆரம்பிக்குது. 3வது ஆசீர்வாதத்துக்கு போகலாமா? சரி, மொத்தம் எத்தனை ஆசீர்வாதம்? 4 ஆசீர்வாதம். சரிங்களா? அப்போ 3வது ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வசனம் 53 டேனியல் வாசிங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இப்போ டேனியல் நீங்களே சொல்லுங்க, 53ஆம் வசனம் வாசித்தோம். இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? முதல் ஆசீர்வாதம்
அவங்க பையன் சுகமாயிட்டான். ரெண்டாவது ஆசீர்வாதம், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் ஒர்க்ஸ், அதற்கேற்ற விசுவாசக்கேற்ற கிரியைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். மூன்றாவது ஆசீர்வாதம் எங்கே வந்துச்சு டானியல்? சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் 53 உன் குமாரன் படித்திருக்க அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். சரிங்களா? கொரோனா தான் தொத்துன்னு கிடையாது, கொரோனா தான் தொத்துன்னு கிடையாது, விசுவாசம் கூட தொத்தும். ஒரு விசுவாசம் இவனுக்குள்ள வந்துச்சு, அது யார்கிட்டையும் போச்சு, யார்கிட்டையும் போச்சு, குடும்பத்துக்கும் போச்சு, எல்லாருக்கும் போனார். ஒரு நிமிஷம், நோட்ஸ் எல்லாம் கிளவைங்க, மைக்கெல்லாம் கிளவைங்க, கொஞ்சம் பாருங்க. உங்க வீட்டார் அனைவரும் உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஆன்சர் இருக்கு. ராஜாவுடைய மனுஷன் அவன் ஒத்தாள் விசுவாசிச்சான். அவங்க மனைவி, அவங்க பையன், அவங்க தங்கச்சி, அவங்க சித்தப்பா, அவங்க பெரியப்பா, வீட்டில் வேலை செய்கிறவங்க அனைவரும் விசுவாசிச்சாங்க. அப்போ இந்த ஒரு விசுவாசம், அதுக்கான பவர் இருக்கு, அது இன்னொருத்தரை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ ஒரு பையன் சுகமானா வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். என்ன எழுதிடுவோமா? வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஓகே, சரி. அப்போ ரூபன் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம 4 ஆசீர்வாதங்களை இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான்னு சொன்னோம். முதல் ஆசீர்வாதம் குமாரன் பிழைத்து, அவன் குமாரன் பிழைத்தான். ஓகே, டானியல் நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது ஆசீர்வாதம், அவன்கிட்ட விசுவாசத்தோட கிரியை வந்துச்சு. ஆச்சரியமான விஷயம். டைசன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன டைசன்? அவன் மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசிச்சாங்க. ஓகே, நம்ம 4வது ஆசீர்வாதத்துக்கு போகிறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆசீர்வாதம் அதுதான். 4வது ஆசீர்வாதம். இப்போ 4வது ஆசீர்வாதம் பாருங்கள். வசனம் 50 படித்தோம், 52 படித்தோம், 53 படித்தோம். இப்போ எத்தனாவது வசனம் படிக்க போகிறோம்? மீதி இருக்கிறது வசனம் 54. வசனம் 54 யாராவது வாசிக்க முடியுமா? 54 வாசிக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வந்து இயேசு கிறிஸ்து செய்த 2வது அற்புதம் சொல்கிறார். இப்போ குமாரன் பிழைத்திருக்கிறான், இது ஒரு அற்புதம், இது ஒரு ஆசீர்வாதம். என்ன அந்த கிரியைகள், அது ஒரு உண்மையிலே அதிசயம், அற்புதம், அது ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? 3வது எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு விஷயம். இப்போ எல்லாத்துக்கும் மேலே யாரோ ஒருத்தர் மாறினாங்க. somebody has changed. யார் இது? பையனுடைய உடல் மாறுச்சு, குடும்பத்தினுடைய சூழல் மாறுச்சு. இது ஆசீர்வாதமா? இங்கே யாரோ ஒருத்தர் மாறி இருக்கிறாங்க. யார் அது? யார் அது? ராஜாவுடைய மனுஷன் அப்பா மாறி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். ஏன்னா அப்போ தகப்பனின் மாற்றம், தகப்பன் அவன் உள்ளம் அவன் எப்படி வந்தான், இப்போ வந்து அவனுக்கு பையன் சுகமாயிட்டான், உண்மையிலே சந்தோஷம். குடும்பம் எல்லோரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க, அது சந்தோஷம். சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான விஷயம், இப்போ அவன் உட்காந்து யோசிக்கிறான், நான் எப்படி போனேன், எதுக்காக போனேன், இப்போ நான் எதை வாங்கியிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட? என் குடும்பத்தை வாங்கியிருக்கிறேனா, என் பையனுடைய ஹெல்த்தை வாங்கியிருக்கிறேனா, அல்லது நான் மனசு மாறி இருக்கேனா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2வது அற்புதம் இதில் 4ல் எதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் சாய்ஸ், என்ன வேணா இருக்கலாம், உங்கள் சாய்ஸ். இயேசுவினுடைய 2வது அற்புதம் பையனை சுகமாக்கினதா, குடும்பத்தை கொண்டு வந்ததா, அல்லது இந்த ராஜாவுடைய மனுஷன் மாறினதா? இன்னைக்கு பரவலான பேச்சு என்னன்னா,
பையன் சுகமாயிட்டான், அது இயேசுவினுடைய 2ஆம் அற்புதம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் படிக்க வேண்டிய விதத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா அதல்ல, அதை விட மேலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க அப்பா மாறி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவங்க குடும்பமாக மனசு மாறி இருக்கிறாங்க. அதற்கு அப்புறம்தான் இந்த அவனுடைய சரீரம், அவங்க அவனுடைய உடல்நிலை காரியங்கள், ஆரோக்கியம், அது சம்பந்தமான காரியங்களாக 4 விஷயம். ஒன்று, பையன் சுகமானான். அடுத்தது, விசுவாசத்திற்கேற்ற கிரியைகள் வந்துச்சு. குடும்பம் மாறுச்சு. எல்லாத்துக்கும் மேலே இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் மாறினான். சரி, இவன் இந்த இவ்வளோ ஆசீர்வாதத்திற்கான தடை என்ன? இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கான தடை என்ன? யார் தடையா இருந்திருக்கணும்? இதெல்லாம் நடக்காமல் இருந்ததுக்கு யார் காரணம்? அவன் தானே, அவன் விசுவாசம் தானே. சரியா இந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னால், நம்ம வீட்டில் கூட யாருக்காவது சுகவீனமாக இருக்கலாம். நம்ம வீட்டார் கூட யாராவது இன்னும் விசுவாசத்துக்குள்ளே வராமல் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, அவங்க வீட்டார் எல்லாரும் வந்தாங்கன்னா அதுக்கு முன்பாக யார் வந்தா? அந்த ராஜாவுடைய மனுஷன் வந்தாப்புல. ராஜாவுடைய மனுஷன் வந்தான்னா அவன் எப்படி விசுவாசத்துக்குள்ளே வந்தான்? ஆண்டவர் என்னமோ ஒன்று சொன்னார், அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இதில் நல்ல ஜபத்தோடு பார்க்கும் பொழுது, தாழ்மையின் சிந்தையோடு பார்க்கும் பொழுது, இது ராஜாவுடைய மனுஷன் வாழ்க்கையில் வந்த விஷயமே கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை. இது உங்கள் வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் விசுவாசத்தில் கிரியைகளை காண்பிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை மாதிரி உங்கள் குடும்பத்திலையும் ஒரு ஜெராக்ஸ் வர ஆரம்பிக்கும். என்ன? உங்களுடைய இம்மைக்குரிய தேவைகள், அவனுடைய இம்மைக்குரிய தேவை, அந்த அந்த ராஜாவுடைய மனுஷனுடைய மகன் சுகமானான். உங்களுடைய இம்மைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். சரிங்களா? ஸோ எல்லாமே எதை வச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் மாறினா அவன் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கிறார். அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் மாறுவீங்க, உங்கள் குடும்பமும் மாறும், உங்களுடைய இம்மைக்குரிய தேவைகளும் சந்திக்கப்படும். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, உங்களுக்கு புரியுதா? அந்த வசனங்களை திரும்பவும் வாசித்து பாருங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரியதாக இருக்கட்டும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்த நேரில் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.